நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, திமுகவுக்கு முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்த திமுகவை சார்ந்த ஆளூர் ஷானவாஸ். என்னது, ஆளூர் ஷானவாஸ் திமுகவை சார்ந்தவர் இல்லையா? விசிகாவா? இல்லையே. அவர் அந்த வட்டமேசை விவாதத்துல பேசுறத பார்த்தா அவர் திமுகவை சேர்ந்தவர் மாதிரி தானே நான் நினைச்சேன். ஓ, அப்புறம் அவர் திமுகவை சேர்ந்தவர் இல்லையா? விசிகாவா? சரி. அதாவது அவர் பேசுறத பார்த்த உடனே அவர் திமுக நினைச்சிட்டேன். சரி, அப்ப விசிகாவை சேர்ந்த ஆளூர் ஷானவாஸ். அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய தலைமுறை தொலைக்காட்சி நடத்தின அந்த விவாத நிகழ்ச்சியில ஆளூர் ஷானவாஸ் பேசுறாங்க. அதுல ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அத கேட்கும் போது எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, பாரா தலைவர் திமுக பயங்கரமா எதிர்க்க போறாரு, திமுக மேல பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. எனக்கு மட்டும் இல்ல, அந்த விவாத நிகழ்ச்சியை பார்த்த பல பேருக்கும் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும். கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா, புஸ்வானம் ஆயிருச்சுங்க. அது ஆளூர் ஷானவாஸ் என்ன பேசுறாங்க அப்படின்னா, தமிழக மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் ஆமாம், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒற்றை வார்த்தையை கேட்கும் போதுதான் எங்களுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அதாவது திமுக பயங்கரமா எதிர்க்க போறாரு, குற்றச்சாட்டு வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி. கடைசியில அடிச்சாரு பாருங்க அந்த பெல்ட்டி. ஆனா அந்த வஞ்சிக்கப்பட்டது யாரால் அப்படின்னா, தமிழக அரசால் கிடையாது, மத்திய அரசால். எப்படி அந்த பெல்ட்டி அடிச்சாரு பாருங்க. இதை பார்த்து தாங்க நான் இவர் திமுகவை சார்ந்தவர்னு ஒரு நிமிஷம் நினைச்சிட்டேன். அதாவது மத்திய அரசால் எப்படி தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் சொல்றாரு. மத்திய அரசு தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை சரியாக தருவதில்லை. அதே மாதிரி இந்த நீட்ல இருந்து விலக்கு தர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தமிழர்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது. இன்னும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. பாருங்க நண்பர்களே, இப்படி ஆளூர் ஷானவாசனுடைய இந்த பேச்சை பார்க்கும்போது இவர் திமுகவை சார்ந்தவர் அப்படிங்கிறது நமக்கு தோணும். அதாவது இவர் விசிகாவை சார்ந்தவர். எப்படி திமுகவுக்கு பயங்கரமா முட்டுக்கிறாரு பாத்தீங்களா? அதாவது கூட்டணியில திமுக கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான். சரி, அதற்காக முட்டு கொடுக்கலாம். அதற்காக இந்த மாதிரியா முட்டி தேர் அளவுக்கு மூட்டத்தனமா முட்டு கொடுக்கிறது. அப்ப திமுகவுல தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படவே இல்லையா? இப்ப இன்னைக்கு இந்த மின்சார கட்டணம், இந்த பால் விலை உயர்வு, இந்த சொத்து வரி, இந்த பத்திரப்பதிவு, இன்னும் பல கட்டணங்களை இன்னைக்கு ஏற்றிருக்காங்களே. இப்ப இதனால மக்கள் வஞ்சிக்கப்படவே இல்லையா? இந்த டாஸ்மாக் சாராயத்தால மக்கள் வஞ்சிக்கப்படவே இல்லையா? இன்னைக்கு ஏதோ ஒரு பகுதியில மக்கள் போராடிட்டு தானே இருக்காங்க. அப்ப மக்கள் வஞ்சிக்கப்படவே இல்லையா இந்த தமிழக அரசால? அப்ப எதுக்காக இது ஒரு முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கணும்? அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன முட்டையை சோத்துக்குள்ள மறைச்சிடலாங்க. ஆனா ஆளூர் ஷானவாஸ் பேசுறது அப்படிங்கிறது ஒரு முழு பூசணிக்காயே சொத்துக்குள்ள மறைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவ்வளவு முரட்டுத்தனமா திமுக முட்டு கொடுக்குறாங்க. அதாவது தமிழக அரசால் தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்பட்டமா போய் புழுறாரு. அப்ப ஆளூர் ஷானவாஸ் சொல்றத பார்த்தா, இந்த தமிழக அரசால் தமிழ்நாட்டுல பாலாரும் தேனாரும் பாயுது, மக்கள் அப்படியே மகிழ்ச்சி பொங்க வாழ்றாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. இருக்கிற என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னா, இந்த மத்திய அரசால் வஞ்சிக்கப்படுறது அந்த ஒண்ணுதாங்க. மற்றபடி தமிழக அரசால் எந்த ஒரு வஞ்சகமும் தமிழக மக்களுக்கு இல்ல. மற்றபடி மக்கள் நிம்மதியா மகிழ்ச்சியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழக அரசு அவ்வளவு அற்புதமான ஒரு ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்படித்தானே சொல்ல வராரு. ஆனா பாருங்க, இறுதியில சகோதரி காளியம்மாள் ஒரு ஃபைல் எடுத்தாங்க. அதாவது இந்த திமுக ஆட்சியினுடைய ஊழல் குற்றச்சாட்டு பட்டியல். அதை எடுத்த உடனே பிடிச்சாங்க பாருங்க ஓட்டம். யாரு? நம்ம நெறியாளர். இந்த ஆளூர் ஷானவாஸ் அவரு ஓட்டம் பிடிச்சா கூட பரவாயில்ல. அந்த நெறியாளர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஷானவாஸ் ஷானவாஸ் ஷானவாஸ்னு மூச்சுக்கு 300 தடவை ஷானவாஸ் ஷானவாஸ் சொல்லிட்டு சகோதரி காளியம்மாள் அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டை முழுமையா வைக்கிறதுக்கு முன்னாலேயே ஷானவாஸ் 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 சொல்லிட்டு அந்த விவாதத்தை இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாதம் அந்த காளியம்மாள் அவருடைய கருத்தை முழுமையா சொல்ல விடாம அந்த அளவுக்கு இடைமறிச்சிட்டாரு அந்த நெறியாளர். அப்ப எந்த அளவுக்கு இந்த விசிகாவை சேர்ந்த ஆளூர் ஷானவாஸா இருந்தாலும் சரி, இந்த நெறியாளராக இருந்தாலும் சரி, எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திமுகவுக்கு மூட்டுத்தனமா முட்டு கொடுக்கறதுல நம்பர் 1 இருக்காங்க. ஆனா ஒன்று நண்பர்களே, இந்த மூட்டத்தனமான மூட்டை நம்ம உடைச்சி இந்த திமுக சொல்லி நம்ம நொறுக்கணும். இவருடைய முகத்திரையை, இவருடைய போலியான முகத்திரையை நம்ம மக்கள் அம்பலப்படுத்தணும். இது நிச்சயம் நம்ம செய்யணும். இதை செஞ்சால் மட்டும்தான் நம்ம நாம் தமிழ் கட்சியை 2027 வெற்றி பெற வைத்து நான் சீமான் அவர்களை முதல்வராக ஆக்கணும். அதற்காக இந்த கிராமப்புற கிளை கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நண்பர்களே, எனது தொகுதி பொறுப்பாளர்களை கலந்து பேசிட்டு எனது கிராமத்துல நாம் தமிழ் கட்சியினுடைய புலிகொடி ஏற்றுவதற்கான அந்த வேலையில இறங்க போறேன். இதுல உள்ள சட்ட சிக்கல்கள் என்ன? அதாவது இன்னைக்கு கொடி ஏற்றணும் அப்படின்னு சொன்னா அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்றக்கூடிய அந்த இடம், நான் தேர்வு செய்திருக்கிற இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கல் நிறைந்த இடம் தான். அதை பற்றி எல்லாம் விரைவில் அதை கலந்து ஆலோசித்து அந்த முறைப்படி என்ன செய்யணுமோ அதை நான் முன்னெடுக்க போறேன். அது அடுத்தது பொறுப்பாளர் நியமனம் பண்ண போறேன். அடுத்து நமது கட்சியினுடைய கொள்கையை மக்களை கொண்டு போய் சேர்க்க போறேன். இதுல இன்னும் நுணுக்கமான விஷயங்களை நான் கையாள போறேன். அது என்ன அப்படிங்கறத வரும் நாட்கள்ல நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதாவது மக்களை நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மாற்றுவதில் இருக்கிற ஒரு முக்கியமான நுணுக்கமான விடயம் என்ன அப்படின்னா, ஒரேடியா எல்லா மக்களையும் நமக்கு ஆதரவாக மாற்றிட முடியாது. அதாவது சிறுக சிறுக தான் மாற்ற முடியும்.
இப்போ ஒரு 50 கிலோ மூட்டை இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ எங்க வயல்காட்டுக்கு அந்த உரம் மூட்டை புண்ணாக்கு மூட்டையெல்லாம் வந்து இந்த 50 கிலோ மூட்டையை தான் வந்து தூக்குவோம். அப்ப அந்த 50 கிலோ மூட்டையை வந்து என்ன ஒரேடியா என்னால தூக்க முடியாது, என்னுடைய உடல் பலத்துக்கு தூக்க முடியாது. அதை இரண்டா பிரிச்சு என்னால தூக்க முடியும், ஒரு 25 கிலோவா தூக்க முடியும். அப்படிங்கும்போது எல்லா மக்களையும் ஒரே சமயத்தில் நமக்கு ஆதரவா மாற்ற முடியாது. அப்ப இதுல முக்கியமா ஒரு சிறிய பகுதியை வந்து நமக்கு ஆதரவாக திரட்டி அதன் மூலமா தான் மீதி இருக்கிற அனைத்து மக்களையும் நமது கட்சிக்கு ஆதரவாக மாற்ற முடியும். அதற்கான செயல் திட்டங்கள் எல்லாமே இருக்கு. வரும் நாட்கள் அதை பற்றி பேசுவோம். அதற்கு வந்து நமது கனவு தேசம் இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு கனவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.